ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். அதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், படத்திற்கு ஏற்ற தொடரை பொறுத்துவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்கே என்ன படம் இருக்குது? கலர் நிலம் மாதிரி இருக்குது. அப்போ கல்வி கற்காதவன் எதற்கு ஒப்பாவான்? இப்போ கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் ஆன்சர் வரும். இங்கே பணம் தாள் இருக்கா, ரூபா நோட்டு இருக்கா? அப்போ பணம் பத்தும் செய்யும். பணம் என்ன செய்யும்? பத்தும் செய்யும். இங்கே ஆணை என்ற கல்வெட்டில் ஆ என்ற எழுத்து கொடுத்துருக்காங்களா? அதற்குண்டான பழமொழி இளமையில் கல்வி. சரிங்களா? இங்கே வந்து என்னது, ஒருத்தவங்க பட்டம் வாங்கின மாதிரி கொடுத்துருக்காங்களா, நல்லா படித்து. அப்போ என்ன அது? கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர்ந்தெடுத்து எழுதுவேன். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து, கேடில் வெளிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடலில் மற்றையவை. இதெல்லாம் அது கண்டினியூஸாக வரக்கூடியது. அப்புறம் கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான். அடுத்து பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். எள்ளுவர்னா நகைப்பர். இல்லாரைனா கையில் எந்த பணமோ கல்வியோ இல்லாட்டி எல்லாரும் என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க தானே. ஸோ நகைப்பர். அடுத்து பாருங்கள், உரையாடலை படிப்பேன், படத்திற்கு ஏற்ற தொடரை எடுத்து எழுதுவேன். இந்த உரையாடலை படிச்சுக்கோங்க. இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. இளமையில் கல்வி, சிலையில் இல்லாட்டி எழுத்து. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கா? கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அடுத்து திருவள்ளுவர் கொடுத்துருக்காங்களா? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, இதுவும் படித்து பார்ப்பேன், சரியான தெரிவுக்கு வண்ணமிடுவேன். படித்து பாருங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இத்தொடரில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பொருட்செல்வத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா என்ன வேணும்? பொருட்செல்வம் வேணும் தானேப்பா. அதுக்கு திருவள்ளுவர் முக்கியத்துவம் அளிக்கிறார். அடுத்து கல்லாதவர் அப்படின்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? கற்றவர். கல்லாதவர்னா படிக்காதவங்க, கற்றவர்னா படித்தவர்கள். அடுத்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுபவர் யாருன்னா கற்றவர் தான். சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி கற்றவருக்கு. அடுத்து கலர் நிலம் என்பதன் பொருள் பயிர் செய்ய உதவாத நிலம். அடுத்து பாருங்கப்பா, புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? தமிழரசி கலந்துரையாடலை எதில் பார்த்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தமிழரசி கலந்துரையாடலை தொலைக்காட்சியில் பார்த்தால். அடுத்து பாருங்கப்பா, கல்வியின் சிறப்பை பற்றி பேசியது யார்? கல்வியின் சிறப்பை பற்றி பேசியது மலர்விழி. அடுத்து கல்வி குறித்து வள்ளுவர் பாரதிதாசன் கூறியவற்றை எழுதுக. பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து தமிழ் ஆசிரியர் நாணயத்தை எதற்கு ஒப்பிட்டு கூறினார்? தமிழ் ஆசிரியர் நாணயத்தை கல்விக்கும் பொருளுக்கும் ஒப்பிட்டு கூறினார். சரிங்களா? அதான் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் கல்வியையும் பொருளையும் குறிப்பதாகவும் சொல்லியிருக்கார். அடுத்து குரங்கு பழத்தை தின்றான். இதில் பிழை என்ன இருக்குன்னா, குரங்கு பழத்தை தின்றதுன்னு வரும். ஏன்னா அது ஒருமை. அதுவும் இல்லாமல் ஒன்றன் பால். சரிங்களா? அதனால் தின்றான் வரக்கூடாது, ஆண்பால் வரக்கூடாது, தின்றதுன்னு தான் வரும். அடுத்து சிறுவர்கள் பள்ளியில் விளையாடினால் கொடுத்துருக்காங்க. சிறுவர்கள்னா பன்மை, அப்போ விளையாடினார்கள். அடுத்து யானைகள் கரும்பை தின்றது. யானைகள்னா பன்மை, அப்போ என்ன எழுதணும்? தின்றனன்னு எழுதணும். அப்புறம் கலா பாடல் பாடினான். கலா என்பது பெண்பாலை குறிக்கும், பாடினான்னா ஆண்பாலை குறிக்குது, அதனால் இது தவறு. பாடினாள் என்பது தான் சரி. சரிங்களாப்பா? அடுத்து உரையாடலை படிப்பேன், பிழை திருத்தி எழுதுவேன். இந்த உரையாடலை படிச்சுக்கோங்க. என்ன பிழைன்னு பார்த்தீங்கன்னா, தேன்மொழி என்ன சொல்கிறாங்க? இந்த பூங்கா அழகாக இருக்கின்றது அல்லவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பூங்கா அழகாக இருக்கின்றனன்னு கொடுத்துருக்காங்க. பூங்கா அப்படின்னா இருக்கின்றது. சரிங்களா? அகிலன் என்ன சொல்கிறான்? ஆமாம், இது மிகவும் அழகாக காட்சி அழிக்கின்றன அப்படின்னு சொல்கிறான். என்னது? அழிக்கின்றதுன்னு வரணும். சரிங்களா? அடுத்து தேன்மொழி என்ன சொல்கிறா? இங்கே பார், வண்ண வண்ண பூக்கள் இருக்கின்றது. இப்போ பூக்கள் பன்மையில் இருந்தால் இங்கே இருக்கின்றனன்னு போடணும். அடுத்து அகிலன், ஆமாம் ஆமாம், இந்த பூக்கள் பார்க்க பார்க்க எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அந்த பூக்கள் பார்க்க பார்க்க எவ்வளவு அழகு. அடுத்து இதுபோல் நம் வீட்டிலும் பூக்கள் பூக்க நாம் என்ன செய்யலாம்? இப்போ எங்கள் வீட்டின் அருகில் விதைக்கடை இருக்கின்றது, தூ வரணும். அப்புறம் வா, நாம் இருவரும் அங்கு சென்று விதை வாங்குவோம், பிறகு பூந்தொட்டியில் விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரிங்களாப்பா? அதை நல்லா பார்த்துக்கோங்க, எங்கே மிஸ்டேக் இருக்குன்ட்டு. அடுத்து 2 பத்திகளையும் படிப்பேன், விடுபட்டதை எழுதுவேன். பாருங்கள், இங்கே என்ன அதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதை எழுதணும். நரி ஒன்று நடுங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்த கரடி, ஏன் நடுங்குகிறாய் என கேட்டது. குளிர் அதிகமாக இருக்கின்றது என்றது நரி. எனக்கு ஒன்றும் குளிரவில்லையே என்றது கரடி.
உனக்கு முடி அதிகமாக இருக்கிறது, அதனால்தான் குளிரவில்லை என்று சொல்லியது நரி. அவை இரண்டும் முள்ளம்பன்றியிடம் சென்றன. முள்ளம்பன்றியோ எனக்கும் குளிரவே இல்லையே என்றது. இதை கேட்ட நரி, சற்று கவிழ்ந்து படு, உனக்கு தெரியும் என்றது. கவிழ்ந்து படுத்ததும் ஆமாம், குளிர்தான் குளிர்தான் என்றது. மூன்றும் குளிரை போக்க மான்களிடம் சென்றன. மான்கள் தீ மூட்டின, அனைத்தும் குளிரை போக்கி கொண்டன. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நரி, குளிர், கரடி, முடி, நரி, தீன்னு சொல்லி எழுதியிருக்கோமா? அது இங்கே எந்தெந்த இடங்கள்ல வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதணும். பாருங்க, நரி ஒன்று நடுங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்த கரடி, ஏன் நடுங்குகிறாய் என கேட்டது. குளிர் அதிகமாக இருக்கிறது என்றது நரி. எனக்கு ஒன்றும் குளிரவில்லையே என்றது கரடி. உனக்கு முடி அதிகமாக இருக்கிறது, அதனால்தான் குளிரவில்லை என்று சொல்லியது நரி. அவை இரண்டும் முள்ளம்பன்றியிடம் சென்றன. முள்ளம்பன்றியோ எனக்கும் குளிரவில்லையே என்றது. அது சொல்ல எந்தெந்த இடங்கள்ல இந்த கேப் இருக்கோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் தான். குளிர்தான் குளிர்தான் என்றது. அப்புறம் மான்கள் என்ன செய்து தீ மூட்டின, அனைத்தும் குளிரை போக்கி கொண்டன. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுத்து கூட்டி படித்து பழகிக்கோங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க, உயிர் அற்றவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்டவணையிலிருந்து எழுதணும். மேடை, ஓசை, வடை, குகை, வாழை, விடை, மாலை, வீணை, கலை, நகை, கூடை, மேசை. அதே மாதிரி தாவரங்களிலிருந்து கிடைப்பவை பார்த்தீங்கன்னா வாழை, மாலை, விதை, தென்னை, பனைமரம், எலுமிச்சை, வாழைத்தார், குடைமிளகாய், கற்றாழை, வெற்றிலை, முருங்கை. சரிங்களாப்பா? இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து பாருங்கள், விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த சொற்கள் இந்த பற்றியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு 4 தடவை படித்து பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்ட்டு அந்த டைமை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா? அது என்ன கேட்டிருக்காங்க, 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதில் 2ஆம் எழுத்து பார்த்தீங்கன்னா அடக்கம், கடக்க, ரெண்டுமே 2வது எழுத்து ஒன்று போல் வருது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் எது? இல்லார எல்லாரும் எள்ளுவர். எள்ளுவர் என்ற சொல்லுக்கான பொருள் இகழ்வர். சரிங்களா? அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுக்க. மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெற செய்வது எதுனா கல்வி. அடுத்து பாருங்க, தொடரில் உள்ள எதிர் சொற்களை எடுத்து எழுதுக. என்ன தொடர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியால் அறிவு வளர்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது, நல்வழியில் வாழ முடிகிறது. அப்போ இதில் இருக்கக்கூடிய எதிர் சொல் எது? நன்மை, தீமை. சரிங்களா? அடுத்து யார் கூறியதுன்னு கேட்டுருக்காங்க பாருங்க. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை கூறியவர் யார்? தமிழ் ஆசிரியர் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து உரையாடலை படித்து விடையளிக்க. இந்த உரையாடலை படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நல்வழியில் வாழ எது தேவை அப்படின்னா கல்வி தான் தேவை. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. பாருங்கள், கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்வி கற்காதவர்கள். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்குன்னா கருதவும் வருந்தவும் வருந்தவும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ஏன்னா கருதவும்னா நினைக்கவும் தான். அடக்கம்னா பணிவு, உரிமைன்னா பெரிய மீன், கடக்கன்னா வெள்ளை. அதுக்கான பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. கருதவும்னா வருந்தவும் கிடையாது, அதை எண்ணி பார்க்கவும் தான். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினான்னா தமிழரசி நேற்று கணினியில் கலந்துரையாடலை பார்த்தால், அதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது விடைக்கேற்ற வினா எது? கொஸ்டின் எப்படி எடுக்கலாம்னா, தமிழரசி நேற்று எதில் கலந்துரையாடலை பார்த்தால், இந்த மாதிரி கேட்கலாம்லப்பா. அப்போ எதில் போது கணினியில் கலந்துரையாடலை பார்த்தால் என்பது விடையாக வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், முறைப்படுத்திய தொடரை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், இந்த தொடரெல்லாம் முறை இல்லாமல் இருக்குது. அதை எப்படி எழுதலாம்னா அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி. சரிங்களா? அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கொக்கானது பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்து கொண்டிருக்கும். பிழையற்ற தொடர் எதுனா தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள். அடுத்து சரியான கூற்று பாருங்க. கூற்று 1ல் மடையில் பாய்கின்ற நீரில் பெரிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கூற்று 2 தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் காத்திருப்பர். இது ரெண்டுமே சரிதான். சரிங்களா? இதுக்கான அர்த்தம் தான் இது. அடுத்து அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையோர். அடுத்து பத்தி உணர்த்தும் கருத்து. இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, அது என்ன கருத்து சொல்லுதுன்னா, தனக்குரிய காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்க வேண்டும், அதுதான் சொல்லுது. அடுத்து இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். அந்த பத்தியை நல்லா நீங்கள் தான் ரீட் பண்ணி பார்க்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அணில் குரங்கிற்கு தந்த பழம் எதுனா மாம்பழம். குரங்கு அளப்பும் என்பது என்னது? ஒளி மரபு. குரங்கோட சவுண்டு தான் அளப்பும். அடுத்து குரங்கு மாங்கொட்டையை என்ன செய்தது? மண்ணில் புதைத்தது. அடுத்து பாருங்க, மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என கூறியது யார்? மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று கூறியது அணில்.
அடுத்து மரம் வளர்ந்தால் என்ன கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது. மரம் வளர்ந்தால் நிறைய மாம்பழங்கள் கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, எங்கள் நிழலை கண்டுபிடியுங்கள், பெயர்களை எழுதுங்கள் சொல்லி கேட்டிருக்குங்களா. பாருங்க, நிழல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னது? இது பார்த்தீங்கன்னா புலி மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து முதலை மாதிரி இருக்கா, இங்கே இருக்குது. அந்த லைன்ஸை இந்த மாதிரி போட்டு வரணும்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி இங்கே இருக்கா. இங்கே வரிக்குதிரை மாதிரி எங்கே இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் பன்றி மாதிரி இருக்குது. இங்கே கரடி சொல்லியாச்சா, காண்டாமிருகம் மாதிரி இங்கே இருக்குது. அதை கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எங்களின் பெயர்களை கண்டுபிடியுங்கள். பாருங்கள், இது வந்து குரங்கு, சிங்கம், சிறுத்தை, அது மூணுமே இங்கே இருக்குது. ஒரே எழுத்தில் முதலிலும் முடிவிலும் கொண்ட விலங்கு குரங்கு, கூன்னு இருக்கா. அது மாதிரி தமிழ் மாதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு சிறுத்தை. தை என்பது தமிழ் மாதங்களில் ஒன்று தானப்பா. அது மாதிரி தங்கம் என்னும் சொல்லுக்கு ஒத்த ஓசையுடைய சொல்லை பெயராக கொண்ட விலங்கு சிங்கம். தங்கம், சிங்கம் ஒரு எழுத்து தானே மாறி இருக்கு, அதுதான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். அடுத்து நாங்கள் யார் தெரியுமான்னு சொல்லி கேட்டுருக்காங்களா. வரிக்குதிரை. வரிக்குதிரை எங்களுக்கு வரிகள் இருக்கும். வரிக்குதிரை, புலி ரெண்டுக்குமே வரிகள் இருக்கும். அடுத்து எங்களுக்கு திமிழ் இருக்கும். ஒட்டகத்துக்கும் திமிழ்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒட்டகத்துக்கும் திமிழ் இருக்கும், காளை மாடுக்கும் திமிழ் இருக்கும். அடுத்து எங்களுக்கு கொம்புகள் இருக்கும். பாருங்கள், மானுக்கும் கொம்புகள் இருக்கா, எருமைக்கும் கொம்புகள் இருக்கும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், எருமைக்கும் கொம்புகள் இருக்குது. அடுத்து என்னை பற்றி ஒரு பாடல் எழுதுங்களேன்னு சொல்லி பூனைக்குட்டி கேட்குது. எப்படிலாம் எழுதலாம் பாருங்கள். மியா மியா பூனை நான், மியாவ் மியாவ் பூனை நான், மீசையுள்ள பூனை நான், வீட்டில் நானும் வளர்வேனே, பாலை நன்றாய் குடிப்பேனே, பல நேரங்களிலே இருப்பேனே, என்னிடம் வேறுபாடு ஒன்றும் கிடையாதே. பல நேரங்களில் இருந்தாலும் என்கிட்ட என்ன இருக்காது, வேறுபாடே இருக்காது அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி வந்து அழகான பாடல் வரிகள் எழுதியிருக்கு. ஓகேவாப்பா. இதோட இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.